ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கடாபுரம் கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி சிறப்பு மனுநீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து அந்தந்த துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு எடுத்து கூறினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி, தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை நமக்கு தொடர் ரிவிஷன் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதனால 18 வயது பூர்த்தியானவங்களோட பேர் பட்டியல்ல சேர்க்கணும்னாலும் நீங்க அவங்களோட பட்டியல்ல பேர் சேர்க்கறது கொடுக்கலாம். இந்த பகுதியில இருந்து வேற இடத்துக்கு மாத்தலாயிட்டு போயிட்டீங்க, இல்லைன்னா வீடு மாத்திட்டு போயிட்டீங்க தற்காலிகமானா, அங்க அருகாமையில இருக்க கடையில கூட நீங்க இந்த கார்டை கொடுத்து பொருள் வாங்கிக்கலாம். வெளி மாநிலத்துல இருந்து இங்க வேலைக்கு சேர்ந்து அவங்க செய்யறவங்க கூட இந்த அவங்களுடைய வெளி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையை வச்சு கூட இங்க பொருள் வாங்கலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை அப்படிங்கிற முறையில நீங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இங்க வாங்கிக்கலாம். என்ன ஒண்ணு, அந்த மாநிலத்துல அவங்களுக்கு ரேஷன் பொருளுக்கு என்ன விலை கொடுப்பாங்களோ அந்த விலையை அவங்க கொடுத்து வாங்கிக்கலாம். இப்ப நம்ம மாநிலத்துல அரிசி இலவசமா கிடைக்கும், ஆனா அந்த மாநிலத்துல அவங்க விலை கொடுத்துதான் வாங்கணும்னா அந்த விலையை அவங்க கொடுத்துதான் நம்ம ரேஷன் கடைகள்ல பொருள் வாங்கிக்கலாம். இந்த தகவலையும் கொஞ்சம் உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல கேட்டு. இந்த சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் 294 பயனாளிகளுக்கு 70 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வழங்கினார். வருங்கால இளைய தலைமுறையினருக்கு பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான இளையோர் பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் பிரேம் பரத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பாராளுமன்றத்தில் நடைபெறும் நடவடிக்கைகளைப் போல பல்வேறு விவாதங்களை முன்வைத்து விவாதித்து பேசினார்கள். இதற்கு அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி சபாநாயகராக இருந்து மாணவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி பேசும் பொழுது, வாக்களிப்பது நமது கடமை, ஆகவே முதல் முறை ஓட்டு போடும் முதல் வாக்காளர்கள் தங்களது 100% வாக்குகள் போட்டு ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென கூறினார். மேலும் இதில் பங்கேற்ற மாணவி தெரிவிக்கும் பொழுது, எஸ் மௌனிகா, நான் இப்போ இங்கே நேரு யுவா கேந்திரா அப்படின்ற ஒரு பாராளுமன்ற இன்ஸ்டிடியூட் மூலமாக இங்கே பாராளுமன்றம் நடத்தினாங்க. பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்தது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் டைரெக்டாக பார்த்துட்டோம். இது புதிய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்தது. மேம் கான்ஷியஸ் பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆட்சியில் எனக்கும் வரணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. இப்போது நானே ஒரு ஆட்சி ஆள்வன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வந்திருக்கு. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலம் நலமான இந்தியா வளமான இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் நவீன உயர்தர தொழில்நுட்ப சிகிச்சை முறை மற்றும் 50 படுக்கைகளுடன் கூடிய அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் நிவேதிதா, கோட்டாட்சியர் பார்த்திமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் அரக்கோணம் சுற்றியுள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் அமைந்துள்ளது. இதில் மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள 108 திவ்ய தேச திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் 20 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்று திறக்கும் தருவாயில் உள்ள ரோப்கார் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ரோப்கார் வெள்ளோட்டத்தில் பயணம் செய்து மலை மேல் உள்ள லட்சுமி நரசிம்மரை சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, ரூபாய் 12 கோடி செலவில் ஒரு பிரம்மாண்டமாக விமான நிலையங்களிலே இருக்கின்ற வசதியை போன்று மின்தூக்கி வசதிகள், அதேபோல் ரோப்கார் வசதி,
அதேபோல் உணவருந்தும் கூடம், ஓய்வறைகள், தங்குமிடங்கள் போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து இன்றைக்கு நரசிம்மரே மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த திருப்பணிகளை சிறு பணிகள் முடிவுற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்களங்களால் இந்த ரோப்காரை பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பணி வெகு விரைவில் நடைபெறும்.